श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्देरं अजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं சகஸ்ரசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியணைய எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கேத்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராச் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 3ஆம் பதிகம் 2ஆம் பாசுரம். ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாய ஒத்தாயப் பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாய் தந்தையாய் அறியாதன அறிவித்து அத்தா நீ செய்தன அடியன் அறியனே. சமமானவர்களும் உயர்ந்தவர்களும் இல்லாத மாயமான செயல்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய குணங்கள் கொண்டவனே, அனைத்து பொருள்களுக்கும் ஒத்தபடி அவதரித்தவனே, அனைவருக்கும் உயிராகி என்னை பெற்ற தாயாகி தந்தையாகி நான் அறியாத பலவற்றையும் அறியச் செய்தவனே, இப்படியாக நீ செய்த செயல்கள் அறிய மாட்டேனே. சுவாமி எம்பார் திருவாய்மொழிக்கு பொருள் அருளிச் செய்து கொண்டிருந்தபோது இந்த பாசுரம் ஒரு நாள் வந்தது. அப்பொழுது அங்கு இருந்த சிலர் நம்முடைய இந்த ஆத்மாவிற்கு முதல் ஆச்சாரியன் முதல் குரு யார் என்று வினவினர். அச்சமயம் கூடியிருந்த பெரியோர்களில் சிலர் ஆச்சாரியனே ஆவான் அல்லவோ என்றனர். ஒரு சிலர் ஆச்சாரியன் திருவடியில் சென்று அண்டி நிற்பாயாக என்று நம்மை ஆச்சாரியனிடம் அழைத்து கொண்டு போய் சேர்த்துவிட்ட ஸ்ரீவைஷ்ணவன் அல்லவோ முதல் குரு என்றனர். அப்பொழுது எம்பார் அப்படியல்ல, அழைத்தாலும் இவனல்லன் என்று நம்மை ஒதுக்காமல் தனது திருவுள்ளம் குறித்து குளிர்ந்து நம்மை ஏற்றுக்கொண்ட சர்வேஸ்வரன் அல்லவோ முதல் ஆச்சாரியன் என்றார். கடந்த பாசுரத்தில் சர்வேஸ்வரனை விட்டு அகன்று சென்றபோது மீண்டும் நம்மை அவனிடம் கொண்டு சேர்த்தது இந்த நெஞ்சமல்லவோ என்று ஆழ்வார் கொண்டாடினார் நெஞ்சத்தினை. இதற்கு அந்த நெஞ்சம் மனம் அவரிடம், நீவில் காரணம் அறியாமல் வழியில் ஒருவனை கொண்டாடுவது போன்று என்னை கொண்டாடுகின்றீரே, என்னையும் ஏற்றுக்கொண்டு அவன் பக்கம் திருப்பிய சர்வேஸ்வரனை அல்லவோ நீர் கொண்டாட வேண்டும் என்றது. அது கேட்ட ஆழ்வார், நன்றாக சிந்தித்து ஆராய்ந்தால் நீ அவனை சிந்திப்பதற்கு காரணம் அவனல்லவோ. ஆக அவனை கொண்டாடுவதற்கு முன்பு உன்னை நடுவில் கொண்டாடினேன் என்று விடை கூறினார் நெஞ்சத்திற்கு. இவ்வாறு கூறி நெஞ்சத்தை விட்டு சர்வேஸ்வரனை அடுத்து கொண்டாடுகிறார். கடந்த பாசுரத்திலே தேனும் பாலும் நெய்யும் கருப்பஞ்சாரும் அமுதமும் போன்று தானும் அவனும் கலந்ததை உரைத்தார். பின்னர் ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் ஒத்தாரை மிக்காரை இவையாய மாமாய என்கின்றார். இங்கு இப்படியாக எனது சேர்த்தியிலே பலவிதமான ரசங்களும் ஏற்படும்படியாக என்னை அவன் ஏற்றுக்கொண்டான்.
எம்பெருமான் என்னை சேர்த்து கொண்டான். அப்படி என்னை சேர்த்து கொண்ட நீ குறைவானவனாக ஆனாயோ? அதாவது சர்வேஸ்வரனை காட்டிலும் உயர்ந்தவரும் இல்லை, ஒத்தவரும் இல்லை என்பதற்கேற்ப அவன் உள்ளான். இதில் என்ன ஆச்சரியம்? ஒத்தாரும் இக்காரும் இல்லாத போதும் நான்முகன் ருத்ரனுக்கு சமமாக விஷ்ணு என்றும் ராமனாக, கிருஷ்ணனாக, வராகனாக, குட்டையாக வந்தாயே. ஏன்? ஏனெனில் மிகவும் எளியவனாக வந்தால் எல்லோராலும் அவனை அணுக இயலும் என்பதாலேயாம். இவனை பெற வேண்டும் என்று சரீரத்தை வருத்தி பெற்றெடுத்த தாயாக, இவன் உண்டாக காரணமாக நன்மையை அளித்த தந்தையாக, ஞானத்தை அளிக்கும் ஆச்சாரியனாக உள்ளான் சர்வேஸ்வரன் என்கின்றார். இப்படியாக ஆய்வுக்கு விரோதியான சரீரத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர்களான தாய் தந்தை ஒன்றில்லாமல் ஆத்மாவுக்கு ஞான மலர்ச்சியை ஏற்படுத்தும் ஆச்சாரியனாக உள்ளாய் என்கின்றார். சுவாமியாக நீ உள்ள நீ தாழ்ந்தவனாக எனக்கு செய்த உபகாரங்கள் என்னால் கூறி முடிக்க இயலுமோ? உனக்கு மட்டுமே அது அறியக்கடவதாகும். நீரில் வாழ்கின்ற ஒரு பொருள் கரையைச் சென்று சேர்ந்தவுடனே மட்டுமே நீர்க்குமிழிகள் வருவது போன்று மிகவும் ஆழ்ந்து அனுபவித்தால் மட்டுமே நீ செய்தவற்றை உரைக்க இயலும். ஆக அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே என்று ஆழ்வார் இப்பாசுரத்திலே முடித்து வைக்கிறார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இந்த கால நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.